கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரிக்கிற நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நாங்கள் தகுதியற்ற பாத்திரங்கள், மது கருத்துல எங்களை தகுதிப்படுத்தும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க எங்களோடு இடைப்படுங்கப்பா. வேதத்தின் மகத்துவங்களை காணும்படி, அதிசயங்களை காணும்படி எங்கள் கண்களை திறந்துள்ளோம். சத்தியாவியாகிய பரிசுத்தாவியானவரே, சகல சத்தியத்துல நடத்துவீராக. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இருதயத்தையும் செவிகளையும் விருத்த சேதன செய்து எங்களை தகுதிப்படுத்த வேண்டுமா செவிக்கிறோம். அது கல்வாரி ரத்தத்துக்குள்ள எங்களை தகுதிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். கடந்த வாரத்துல ரோமர் 10ஆம் அதிகாரத்துல நம்ம இதுவரைக்கும் நம்ம ரோமர் பகுதியை தியானிச்சு வரோம். திங்கட்கிழமையில வெள்ளிக்கிழமையில வெளிப்படுத்தல் பார்த்துட்டு வரோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால இந்த நாளில கூட இந்த ரோமர் பகுதியில 10ஆம் அதிகாரம், இந்த 10ஆம் அதிகாரத்துல நம்ம கடந்த வாரத்துல 11வது வசனம் வரைக்கும் நம்ம தியானிச்சோம். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இயேசு கிறிஸ்து நமக்காக பிறந்தார், நமக்காக மரித்தார், நமக்காக உயிர்த்தார், நமக்காக மீண்டு வருவார். இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டு, இந்த சத்தியத்தின்படி நாம அவரை ஏற்றுக்கொண்டு, எனக்காக தான் அப்படின்றதை ஏற்றுக்கொண்டு யாரெல்லாம் வாழ்கிறார்களோ, யாரெல்லாம் அதை அறிக்கை பண்ணுகிறார்களோ, அதாவது மனசுல விசுவாசிக்கிறது மட்டும் அல்ல, விசுவாசிக்கிறது எல்லாரும் விசுவாசிக்கிறாங்க, இயேசு கடவுள் என்று எல்லாரும் விசுவாசிக்கிறாங்க. ஆனா அதை உள்ளத்துல விசுவாசிக்கிறது மட்டும் பெரிதல்ல, அதை வாயில ஒவ்வொரு நாள் சொல்லணும். அதுக்காக தான் ஜெபங்கள், அதுக்காக தான் நம்ம கூடுகைகள் எல்லாம் வைக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவே எனக்காக நீர் வந்தீர், எனக்காக ஜெயம் எடுத்தீர், அந்த ஜெயத்தை நான் ஒவ்வொரு நாளும் அதை அனுபவிக்க வேண்டும். பாவத்திலிருந்து, வியாதியிலிருந்து, வேதனையிலிருந்து, சாப கட்டுகள்ல இருந்து. இன்னைக்கு சில பிரச்சனைகள், நம்ம வீடுகள்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கு, போராட்டங்கள் இருக்கு. இதெல்லாம் நம்ம விடுதலை பெற வேண்டும் என்றால் வாயில அறிக்கை பண்ணணும். பிசாசை எதிர்த்து நில்லுங்க. ஆண்டவர் சொல்றார், தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசை எதிர்த்து நில்லுங்கள் என்று வேதம் சொல்லுது. நாம் பிசாசை எதிர்த்து நிக்கணும். பிசாசு தான் ஒவ்வொரு குடும்பத்தை குலைக்கிறான், சண்டை கொண்டு வரான், பிரச்சனை கொண்டு வரான், சமாதான குலைச்சல் கொண்டு வரான். அவனை எதிர்த்து நிற்பதற்கான வழிவகைகளை தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வரும்பொழுது ஒரு ரட்சகராக, இயேசு அப்படின்னாவே ரட்சகர். அதனால்தான் வேதம் தெளிவா சொல்லுகிறது, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. வெட்கப்பட்டு போக மாட்டான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை வெட்கப்பட்டு போக கூடாது. மத்தவங்க முன்னாடி, மத்த குடும்பங்கள் முன்னாடி, மத்த ஜனத்துக்கு முன்னாடி, ஊரார் மத்தியில நம்ம குடும்பம் வெட்கப்படக்கூடாதா? ஒரே ஒரு வழி, உள்ளத்துல விசுவாசிக்கிறீங்களே அது தைரியமா அறிக்கை பண்ணுங்க. உங்க குடும்பத்துல பிரச்சனை கொண்டு வருகிறவர்கள் சத்துரு, போராட்டங்களை கொண்டு வருகிறவன் சத்துரு, உங்கள் வாழ்க்கையில வியாதி கொண்டு வருகிறவன் சத்துரு, அவனை எதிர்த்து நிற்க வேண்டும். இயேசு கிறிஸ்து ஜெயம் எடுத்தது போல நாமும் ஜெயம் எடுக்க வேண்டும். ஆண்டவர் சொல்ற, உலகத்திலே உபத்திரம் உண்டு, தினம் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தை ஜெயித்தவரை பற்றி கொள்ளும் பொழுது நாமும் ஜெயம் கொண்டவர்களாய் மாறுகிறோம், முற்றும் ஜெயம் கொண்டவர்களாய். அது சாதாரணமா சொல்ல, ஆண்டவர் சொல்ற, முற்றும் ஜெயம் கொண்டவர்களாய். எவ்வளவு அற்புதமான வார்த்தை, முற்றும் ஜெயம். இப்போ முழுமையாய் நம்ம ஜெயம் எடுக்க முடியும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதனாலதான் வேதம் சொல்லுது, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறார். அதனால ஏசாயா 28:16 சொல்லும்போது, ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமான ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளை கல்லாயிருக்கிறான். விசுவாசிய பதறான், விசுவாசிக்கிறவன் பதறான். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பயம் இருக்கா? ஒரு விஷயத்தை கண்டு நீங்க பயப்படுறீங்களா? அப்போ உங்களுக்குள்ள விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். விசுவாசம் இல்லாதவங்க தான் பதறுவாங்க, விசுவாசம் இல்லாதவங்க தான் கலங்குவாங்க, விசுவாசம் இல்லாதவங்க தான் பயப்படுவாங்க. ஆண்டவர் சொல்றார், விசுவாசியோ பதறான், விசுவாசியோ பதறான். ஏன்னா அந்த மூளைக்கல் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரோடு இணைந்து கட்டப்பட்டால், அவரோடு இணைந்து கட்டப்படும் பொழுது நாம் வாழ்க்கையானது சரியாக கட்டப்படும். அப்போ அவரோடு இணைந்து கட்டப்படுவதற்கு உதவியா இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அவரை உதவியாய் கொண்டு நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லி, அவர் எனக்காக வந்து அதை உறுதி பண்ணுங்க. கன்ஃபர்மேஷன், அது ஒவ்வொரு நாளும் நீங்க உறுதிப்படுத்தி கொண்டு நீங்க அறிக்கை பண்ணணும். அதனாலதான் இந்த இடத்துல நம்ம பாக்குறோம், 8வது 9வது வசனங்கள்ல பாக்குறோம், இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு, இயேசுவை அறிக்கையிட்டு,
இயேசு என்ற வார்த்தை கேட்கும்போது பிசாசு நடுங்குவான். அதை நீங்க எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறோம் அந்த அளவுக்கு தான் வாயில சொல்லும் போது நடுங்குவான். நீங்க உள்ளத்துல விசுவாசமே எல்லாம் இயேசுனீங்கன்னா ஒண்ணும் ஆகாது. உங்க உள்ளத்துல எந்த அளவுக்கு விசுவாசம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார், கர்த்தர் எனக்காக எல்லாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் வாயில அறிக்கையிட்டால், தேவன் அவரை மறுத்தொழுந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால், அவர் எப்படி எழுப்பப்பட்டார் அப்படியே நான் என் பிரச்சனையிலிருந்து எழுவேன், என் போராட்டத்திலிருந்து எழுவேன், என் வேதனையிலிருந்து எழுவேன், என் வியாதியிலிருந்து எழுவேன் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால், ஒரு விசுவாசி பதறாமல், பயப்படாமல், கலங்காமல் சொல்வானானால் அவன் வெட்கப்படுவதில்லை என்று விதத்தில் பார்க்கிறோம். ஆமென். ஆனா பாருங்க, ரோமர் 1:16 கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவன் அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கிறது, தேவ பலனாயிருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய சுவிசேஷம் இன்னைக்கு வேத வசனங்களை, அதனாலதான் உபதேசங்களை கேளுங்கள் கேளுங்கள் சொல்றது. ஏன் தலைப்பாடா உங்களுக்கு சொல்லுகிறோம், தயவு செய்து சத்தியத்தை கேளுங்கள், உபதேசங்களை கேளுங்க, அடிக்கடி ஆண்டோடைய வசனத்தின் விளக்கங்களை கேளுங்கன்னு ஏன் சொல்றோம்னா, அந்த சுவிசேஷ வார்த்தைகள் தான் உங்களோடு கூட பேசும். அந்த வார்த்தைகள் தான் உங்களை உயிர்ப்பிக்கும், அந்த வார்த்தைகள் தான் ஜீவனாய் மாறும், அந்த வார்த்தைகள் தான் உங்களை எழுப்பும், அந்த வார்த்தைகள் தான் உங்களுக்கு விடுதலை கொடுக்கும். சத்தியத்தையும் அறிவீர்கள், அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இன்றைக்கு சத்தியத்தை அறிய மனமில்லாதவர்கள் விடுதலை இல்லாமல் இருக்கிறார்கள். இன்னைக்கு சத்தியத்தை எந்த அளவுக்கு நீங்கள் அறிகிறீர்களோ அந்த அளவுக்கு தான் விடுதலை, வாழ்க்கையில் விடுதலை, வெட்கப்படாத ஜீவியம். ஒவ்வொருத்தருக்கும் சொல்றது அதுதான், அடிக்கடி சொல்வேன், தயவு செய்து நீங்கள் ஜெபத்துக்கு வாங்க, ஆண்டோடைய வசனத்தை கேளுங்க. இந்த நம்மளுடைய ஜெபத்துல மட்டும் எப்பவுமே அந்த வேத வசன விளக்கம் இருக்கும். எப்பவுமே எப்படியாகிலும் ஒரு வழியில வேத வசன விளக்கம் இருக்கும், அடுத்து ஜெபம் இருக்கும். ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். ஏன்னா முன்பு யூதரிலும் நீங்க நல்லா கவனிக்கணும், நிறைய வசனம் கொலோசியர்ல, கலாத்தியர்ல, அதே போல ரோமர்ல, இது போல பல இடங்கள்ல இந்த கிரேக்கர்களை குறிச்சு, யூதர்களை குறிச்சு ஆண்டவர் சொல்லுவார். யூதரிலும் அடுத்த வசனம் கூட சொல்லும் போது பாருங்க, 12வது வசனம், யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரான தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சமணராய் இருக்கிறார். இப்ப இந்த இடத்துல ஏன் யூதர் கிரேக்கர் அப்படின்னு சொல்றாருன்னா, முதல்ல யூதர், நிறைய நேரம் முதல்ல யூதன் சொல்லுவார். ஏன் சொன்னா, முதல்ல அவருடைய பிள்ளைகளுக்காக. ஏன் யூதர்களை ஸ்பெஷலைஸ் பண்றாருன்னா, ஃபர்ஸ்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா, ஆதியில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு கோத்திரம் மட்டும் கர்த்தரை விட்டு கொடுக்காம கர்த்தரை தொழுது கொண்டிருந்தார்கள். அதுல பாத்தீங்கன்னா ஆதாமனுடைய வழியா வரும்போது சேத்துனுடைய வழியில வரும்போது காம், சேம், யாப்பேத்து அப்படின்னு வரும்போது அந்த சேம் வழி. அதுல இருந்து பாத்தீங்கன்னா நோவானுடைய வழியில இருந்து அப்படியே பாத்தீங்கன்னா அப்படியே ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப் 12 கோத்திரம். 12 கோத்திரத்துல 10 ஓடி போச்சு. 2 யூதாவும் பென்யமினும். அந்த யூதா பென்யமின் சேர்ந்து யூதா கோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு வழங்கப்படுது. இப்படி அப்படியே அந்த ஹிஸ்டரி பார்த்துட்டே வந்தீங்கன்னா, ஒரு கோத்திரம் மட்டும் கர்த்தருக்கென்று வைராக்கியமா இருந்தார்கள், நியாயப்பிரமாணத்துல உறுதியா இருந்தார். அதனாலதான் ஆண்டவர் யூதர்களை விட்டு கொடுக்கவே மாட்டார் இன்னைக்கு வரைக்கும். இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா அவங்க நியாயப்பிரமாணத்துல ரொம்ப வைராக்கியமா இருப்பார்கள். கர்த்தர் அவர்களுக்காக இன்றைக்கு யுத்தம் செய்கிறார். அநேக பாவங்கள் செய்தாலும், அநேக குற்றங்கள் செய்தாலும், அந்த கோத்திரமானது கர்த்தரை தன்னுடைய தெய்வமாய் கொண்டு வழிபட்டு கொண்டு இருக்கிற ஒரு கூட்டம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, எப்ப பார்த்தாலும் யூதரிலும் கிரேக்கர்கள் யாரு? புறஜாதியர். அப்ப இவர்கள் யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், அவர்கள் வெட்கப்பட மாட்டார்கள். அவர்களுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு ஆண்டவருடைய சுவிசேஷம், ஆண்டவருடைய வார்த்தைகள் தேவ பலனாயிருக்கிறது, தேவ பலன். ஆனால் பாருங்க, வேதத்தை சொல்லும் பொழுது அவர்கள் வெட்கப்பட மாட்டார்கள், அவர்களுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு ஆண்டவருடைய சுவிசேஷம், ஆண்டவருடைய வார்த்தைகள் தேவ பலனாயிருக்கிறது, தேவ பலன். ஆனால் பாருங்க, வேதத்தை சொல்லும் பொழுது சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமாயிருக்கிறது. அந்த உபதேசங்கள் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம். என்னடா இது, இவங்க எப்ப பாரு இதை சொல்லினே இருக்கிறாங்க, என்னடா இது இப்ப எப்ப பாரு இவர்கள் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அது பைத்தியக்காரதனமா தோன்றும். கெட்டு போகிறவர்களுக்கு என்னத்துக்கு போய் உட்காரணும், ஒரு மணி நேரம் 1/2 மணி நேரம் என்னத்துக்கு போய் உட்காரணும்ன்றது, அவர்கள் கெட்டு போகிறவர்களாய் இருக்கிறவர்கள். ஆனால்
ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு, பரலோக ராட்சியம் போகிறவர்களுக்கு அது தேவ பலனாயிருக்கிறது. அந்த வார்த்தைகளை உங்கள் உள்ளத்தில் அப்படியே ஏற்றுக்கொள்ளும் போது, அந்த விதைக்கப்படும் பொழுது அந்த விதை ஒரு நாள் பலன் கொடுக்கும். ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள். அன்னைக்கு அந்த சிஸ்டர் சொன்னாங்க, அன்னைக்கு அந்த பாஸ்டர் சொன்னாங்க, இந்த வார்த்தை இப்படி பேசுச்சு, இந்த வார்த்தை இப்படி சொல்லியிருக்கு. அது உங்களோடு கூட பேச ஆரம்பிக்கும். அந்த வார்த்தை உங்களோடு கூட இடைப்பட ஆரம்பிக்கும். அந்த வார்த்தைகள் உங்களோடு கூட வளர ஆரம்பிக்கும். அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையை செழிப்பாக்கும். இதுதான் உண்மை. அதுதான் ரட்சிப்பினுடைய காரியம். ஆனால்தான் அந்த சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். ஆண்டவருடைய வார்த்தைகளை குறித்து நான் வெட்கப்படேன். இயேசு கிறிஸ்து வந்ததனுடைய நோக்கம், அவர் என்ன சொல்ல வர்றாரு என்றதெல்லாம் குறிச்சு என்னென்னலாம் சொல்லப்படுதோ அதை குறித்து நான் வெட்கப்படேன். அது யூதரிலும் அடுத்து கிரேக்கரிலும் அது நம்ம ரட்சிக்கப்படுகிறதுக்கு ஏதுவான தேவ பலனை கொடுக்கிறதா இருக்கிறது. ஆனா அந்த வேதத்தில் பார்க்கும்போது மத்தேயு 10ஆம் அதிகாரத்தை சொல்ல, இந்த 12 இயேசு அனுப்புகையில் அவர் சொல்றாரு, நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமலும் சமாரியர் பட்டணங்களை பிரவேசியாமலும் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாருக்கு முதல்ல போங்கன்றார். முதல்ல அந்த யூதர்களை ஏன் ஸ்பெஷலா பேசுறாரு அப்படின்றதுக்கு இதுதான் காரணம். முதல்ல இஸ்ரேலுக்கு போங்கப்பா, அவங்க முதல்ல ரட்சிக்கப்பட்ட அவங்களே மத்த இடத்துக்கெல்லாம் போயிடுவாங்கன்றதுனால்தான் இயேசு கிறிஸ்து கூட சொல்லும் பொழுது, காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்துக்கு அனுப்பப்பட்டேன் என்று மற்றபடி அல்ல. ஆனா அவர்கள் எப்போ உதறாங்களோ, உதர்ன பிறகுதான் ஆண்டவர் புறஜாதிகளுக்கு வெளிச்சமாய் வந்தார். ஆனாலும் தேவன் என்ன எல்லாரை குறித்து கரிசனை உள்ளவர். ஆனா அவருக்கு டச்சிங் எப்சிபா பியூலாண்ட் பேர் வச்சு அவர்களை அழைப்பதற்கு காரணம் என்னன்னா, ஃபர்ஸ்ட்ல இருந்து அவர்கள் ஒரு தனி இடத்தை கர்த்தருக்கு என்று கொடுத்ததுனால்தான். அதே போல அன்றைய மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்பும் அங்க கூட அவர் சொல்றார் பாருங்க, லூக்கால, எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது. அப்ப எருசலேம் யூதர்கள் இதன் மேல் அவர் தனி கரிசனை உள்ளவராயிருக்கிறார். அதனால்தான் தேவன் என்ன செய்றார், அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறதை பாக்குறோம். அதே போல அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 26வது வசனம் சொல்லும்போது, அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகி இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார். ஃபர்ஸ்ட் எங்க போறாருன்னா யூதர்களிடத்தில் தான், அந்த அப்போஸ்தலர்களிடத்தில் தான், அவர்களிடத்தில் தான் அனுப்பப்பட்டார். அவர்களிடத்துல போன பிறகுதான் அவர்களை கொண்டு எருசலேமில் இருந்து உலகம் முழுவதும் நற்செய்தி பரவுகிறது. ஆனால்தான் அப்போஸ்தலர் 13:46 சொல்லும் பொழுது, அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதா இருந்தது. யூதர்களை பார்த்து சொல்றார், முதல்ல உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருந்தது. இந்த இடத்துல 12வது யூதன் என்று கிரேக்கன் என்று வித்தியாசம் இல்லை. வித்தியாசம் இல்லாமல் கர்த்தர் பாக்குறாரு. முதல்ல யூதன் முதல்ல முக்கியத்துவப்படுத்தினாரு. அதுக்கு பிறகு வித்தியாசம் பாக்குறாரு. வித்தியாசம் இல்லைன்னு சொல்றாரு. ஏன்னா பவுல் அங்க இந்த இடத்துல ஒரு விளக்கம் சொல்றாரு பாருங்க. அப்போஸ்தலர் 13:46 பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதா இருந்தது. நீங்களும் அதை தள்ளி உங்கள் நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்கிறபடினால் இதோ நாங்கள் புறஜாதியாரிடத்தில் போகிறோம். அப்ப புறஜாதியாரிடத்தில் போகிறோம் என்று சொன்ன பிறகு அவர்கள் ரோமாபுரியருக்கு அவர்களுக்கு பிரசங்கிக்க ஆரம்பிக்கும். அந்த ரோமாபுரியில கிரேக்கர்களும் யூதர்களும் கலந்து இருக்கும் பொழுது அந்த இடத்துல அவர் சொல்றாரு, நாங்க யூதனும் பாக்குறது இல்ல, கிரேக்கர்கள் எல்லாருக்கும் பிரசங்கம் பண்றோம். ஏன்னா முதல்ல யூதர்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்க இயேசு கிறிஸ்துவை ஒதுக்கிட்டாங்க. ஆனா இப்பொழுது நாங்க சொல்றோம், உங்களுக்கே பிரசங்கம் பண்ண வேண்டியதா இருக்குது. உங்களுக்கே இன்னும் தெளிவு வரல. பழைய ஏற்பாட்டினுடைய நிழல் தான் இயேசு கிறிஸ்து நிஜமாய் வந்திருக்கிறவர் என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியல. நல்லா தெரிஞ்சுங்க, பழைய ஏற்பாடுல கொடுக்கப்பட்ட பலிகள் எல்லாமே இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிறது. பழைய ஏற்பாட்டுல செய்யப்பட்ட அந்த எல்லா காரியங்களும், ஆசரிப்பு கூடாரங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் நிழலாட்டமா இருக்கிறது. அப்படியா இருக்கும்போது இது எல்லாமே நிழலைதான் அவர்கள் நிஜம் என்று நம்பிக்கொண்டிருந்தார்கள் யூதர்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டினுடைய காரியத்தை அவர்கள் புரிந்து கொள்ளவே முடியல. நியாயப்பிரமாணத்தினுடைய நிறைவுதான் இயேசு கிறிஸ்து என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை.
ஆனாதான் பவுல் என்ன செய்யற, தைரியமா பேசுறாரு. பவுலும் பர்னபாவும் சொல்றாங்க, முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதா இருக்குது. உங்களுக்கே இன்னும் புரியல. நிழலாவே அதேதான் நிஜம் நினைச்சு பார்த்துட்டே இருக்கிறீங்க. நியாயப்பிரமாணம் தான் நிஜம் நினைச்சிட்டு இருக்கிறீங்க. அந்த நியாயப்பிரமாணமே நம்ம மத்தியில வந்து போயிடுச்சு. நியாயப்பிரமாணத்தின் நிறைவாக வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவாக வந்தவர். அவரை பத்தி தான் மல்கியா சொன்னாரு, ஏசாயா சொன்னாரு, எரேமியா சொன்னாரு, எல்லா தீர்க்கதரிசியும் சொன்னவர் அவர்தான். அவரே வந்துட்டாரு. ஆனா இன்னும் நீங்க புரிஞ்சுக்கலையே, அதனால நாங்க போறோம். அதே போல பாத்தீங்கன்னா, அந்த பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு நம் மத்தியில ஊற்றப்பட்டது கூட அதனாலதான். அந்த பரிசுத்த ஆவியானவர் நீங்க துக்கப்படுத்துறீங்க. நீங்க அந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்க பெற்றும் நீங்க இன்னும் அவரை புரிந்து கொள்ளாமலே இருக்கிறீங்களே அப்படின்றது. அதனாலதான் இந்த இடத்த சொல்லும்போது, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கு ஐஸ்வர்ய சம்பந்தமா இருக்கிறார். அப்போ ஆண்டவர் நல்லவருக்கும் கெட்டவர்களுக்கும் எல்லாருக்கும், அதாவது நல்ல ஒரு காரியம் சொல்லுவாங்க, பழமொழி மாதிரி சொல்லுவாங்க, நல்லார் மேலும் பொல்லார் மேலும் எல்லார் மேலும் பெய்யும் மழைன்னு. அப்போ எல்லாருக்கும் எல்லாமா பெய்யக்கூடிய ஒரு மழை போல கர்த்தருடைய கிருபை எல்லாருக்கும் பொழியப்படுகிறது. இன்னைக்கு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அவர்கள் தன்னை ஏற்றுக்கொண்டு நம்மளை வழிபடுறாங்கன்னு சொல்லிட்டு அவர்கள் மேல் தனி கரிசனை வைத்திருந்தாலும் அந்த மக்களே இயேசு கிறிஸ்துவை புரிந்து கொள்ளாததுனால இயேசு கிறிஸ்து புறஜாதியருக்கு பேரொழியாய் இந்த அவர்களை கைவிடல. அவர்கள் மேல அவர் இன்னும் கடினமான மனசு வைக்கல. அவர் என்ன செய்யறாரு, ஒரு ஏற்ற நேரத்துக்காக அவர்களுக்கு வெயிட் பண்றாரு. அப்போ எல்லாரையும் இப்ப ஈக்குவலா அவர் பாக்குறாரு. ஆனால் ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யார் மேல கிருபை மிகுந்தவராயிருக்கிறேன். ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா நாமெல்லாம் புறஜாதிகளா இருந்தோம். புறஜாதிகள் மீன்ஸ் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவை, அதாவது கர்த்தரை அறியாதவர்களா இருந்தோம். யூதர்கள் மட்டும்தான் கர்த்தரை பற்றி, ஒரு எகோவா தேவனை குறித்து அறிந்திருந்தார்கள். எகோவா அப்படின்றதே யாரைதான் குறிக்குதுன்னா இயேசு கிறிஸ்துவை தான் குறிக்குது. புதிய ஏற்பாட்டுல குருசியோஸ் சொல்லுவாங்க. கிரேக்க மொழியில பார்க்கணும். அந்த குருசியோஸ் சொல்லும்பொழுது அந்த இடத்துல அது இயேசுவை அது குறிக்கிற ஒரு வார்த்தையாய் சொல்லப்படுகிறது. இயேசு ஆண்டவர். அப்போ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா, அந்த யெகோவாவா இருக்கிறதா இயேசு கிறிஸ்து என்பதை புரிந்து கொள்ளாமல் புறஜாதிகளாய் ஒதுங்கி போன மக்களாய் நம்மளா இருந்தோம். நம்மளா காமினுடைய சந்ததி. நம்மளா ஆப்பிரிக்கா, இந்தியா எல்லாம் காம் சந்ததி. நோவனுடைய பிள்ளைகளாகிய காமினுடைய சந்ததி, கருப்பினத்தினவர்கள், அவர்களோடு சேர்ந்தவர்கள் நாமெல்லாம். யாப்பேத்தினுடைய சந்ததி யாருன்னா இந்த சைனாக்காரங்க, அவங்க எல்லாம் யாப்பேத்தினுடைய சந்ததி. சேமனுடைய சந்ததியார் யாருன்னா இந்த யூதர்கள், இஸ்ரேலருடைய சந்ததி, அதெல்லாம் அந்த சந்ததியில வரும். அருமையானவர்கள், அந்த இஸ்ரேல் கோத்திரமா அதுல கூட பாத்தீங்கன்னா பிரிவினைகள் வந்து விட்டது. ஆண்டவர் விட்டு விலகி போனார்கள். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும், எல்லாரையும் மன்னிச்சுட்டார். தூரம் திரிந்த ஆடுகளா இருந்த நாம தூரம் போயிட்டோம். கடவுளை பற்றி அறிவே இல்லாம சுத்தமா ஆதியிலிருந்தே ஒதுக்கப்பட்ட மக்களாய், பாவத்தின் மக்களாய் இருந்தோம். ஒரு கூட்டம் தான் தேவனை தொழுது கொள்ள ஆரம்பிச்சிச்சு. ஆனா நாம கர்த்தரை தொழுது கொள்ள விக்கிரகத்தின் பின்னாடி இருந்தவர்கள். நம்ம எல்லாருமே விக்கிரகத்தின் பின்னாடி இருந்தோம். நம்மேல் கர்த்தரை இரக்கம் பாராட்டினார். காட்டொளிவ மரங்கள், நாமெல்லாம் காட்டொளிவ மரம், தன் இஷ்டப்படி ஓடிக்கொண்டிருந்த மக்களா இருந்தோம். ஆனா நம்மை ஆண்டவர் என்ன செய்யறார், மன்னித்து நம்மையும் அவர் இணைத்துக் கொள்கிறார். அதனால யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, வித்தியாசமே. எல்லாருக்கும் கர்த்தர், யாரெல்லாம் இயேசுவை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொள்கிறார்களோ, இயேசுவை விசுவாசிக்கிறார்களோ, இயேசுவை நம்பி அவருடைய வார்த்தைகளை அறிக்கை பண்ணுகிறார்களோ, அவர்கள் வெட்கப்படாதவர்களா இருக்கிறார்கள். அவர்கள் யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பந்தம். ஐஸ்வர்யம்னா அதாவது பணம் கொடுக்கறது இல்ல, நல்லா ஞாபகம் வச்சுங்க. பணம் மட்டும் இல்ல, எல்லாவற்றிலும் ஐஸ்வர்யம், மகிமையில் ஐஸ்வர்யம், கிருபையில் ஐஸ்வர்யம், எல்லாவற்றிலும் ஐஸ்வர்யம். அப்போ தேவனுடைய மகிமை, அவருடைய பிரசன்னம், அவருடைய சமாதானம், அவருடைய சந்தோஷம், பரலோக ராஜ்யத்தினுடைய அனுபவங்கள் எல்லாற்றிலும் அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருக்கிறார். அதனால்தான் ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவராயிருக்கிறேன். எல்லாருக்கும் எப்படி மழை பெய்கிறதோ, பட்சபாதம் இல்லாம, அது நல்லவன் கெட்டவன், திருடன் கொள்ளையன்,
அவன் கெட்ட எந்த தொழிலா செஞ்சிருந்தாலும் சரி, அவன் கெட்டவன் சொல்லிட்டு அவனுக்கு மட்டும் மழை பெய்யாம நிக்கிறது இல்ல, எல்லாருக்கும் மழை பெய்யுது. அதே மாதிரிதான் கர்த்தருடைய கிருபை இந்த பூமி முழுவதும் பொழிந்து கொண்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் பொழிந்து கொண்டே, யாரெல்லாம் அவரை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கை பிரகாசம் அடைகிறது. தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் சமீபமா இருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் கண்டடையத்தக்க நேரத்தில் அவரை நம்ம கண்டுபிடித்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுதுதான் கண்டடையத்தக்க நேரம். இன்னும் கொஞ்ச நாட்கள்ல நம்ம அவரை பிடிக்க கூட முடியாது, கூப்பிட கூட முடியாது, பேச முடியாது, அப்படி வார்த்தை கிடைக்காது. நாள் நெருங்கிச்சு. ஸ்வீடன்ல சிப்பு போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆகவே நாள் நெருங்கி விட்டது. இனி உலகமானது கண்ட்ரோல் இல்லாம போயிட்டு இருக்குது. சிப்பு போட ஆரம்பிச்சிட்டாங்க. தயவு செய்து சொல்லி கொண்டிருக்கிற விஷயங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் ஆண்டு சொல் ரோமன் 3:22 இயேசு கிறிஸ்து, அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் பலிக்கும் தேவ நீதி விசுவாசிக்கிற எவர்களுக்கும் எவர்கள் மேல அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. அப்போ ஆண்டவர் சொல்றார், அது ஒரு தேவ நீதி, அது நமக்குள்ளே பலிக்க வேண்டும் என்றால் விசுவாசிக்கிறவர்கள் யாவருக்கும் அது ஒரு தேவ நீதியாய் மாறும். நம்மை நீதிமானாய் மாற்றுகிறது நாம் ஆண்டவரை விசுவாசிக்கிற விசுவாசமே. நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கிற விசுவாசமே நம்மை நீதிமானாய் மாற்றுகிறது. அதனாலதான் கலாத்தியர்ல பாருங்க, மறுபடியும் சொல்றாரு, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும். அவருக்கு யூதனை விட்டு கொடுக்க மனசார்ல பாருங்க. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். இப்ப எல்லாரையும் ஒன்னா ஆக்கிட்டாரு பாருங்க, எல்லாரையும் ஒன்னா ஆக்கிட்டாரு. அவன் கர்த்தரை ஒதுக்க ஆரம்பிச்ச பிறகு எல்லாரும் ஒரே லிஸ்ட் ஆயிட்டோம். நல்ல கவனிச்சுங்க. யூதன் இயேசுவை ஒதுக்க ஆரம்பிச்ச பிறகு அவனும் நம்ம லிஸ்ட்ல வந்துட்டான். இப்ப எல்லாருமே என்னன்னா ஒன்றா இருக்கிறார்கள். கிறிஸ்துக்கு முன்னாடி இப்ப ஒன்றா இருக்கிற எல்லாருமே அறியாத மக்களா, அறியாத ஆட்டுக்குட்டிகளா இருக்கிறோம். மேய்ப்பனுடைய சத்தத்தை கேளாத மக்களாகவே இருக்கிறோம். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் யூதன் என்று கிரேக்கன் என்று இல்லை, ஆனா நீங்கள் கர்த்தரை தொழுது கொள்ளும் பொழுது, கர்த்தரை தொழுது கொண்டால் அப்போ உங்களுக்கு அவர் ஐஸ்வர்ய சம்பந்தம் இருக்கிறார். பாருங்க, பிலிப்பியர் சொல்வது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அப்போ தேவன் என்ன செய்றாரு, தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவே எல்லாம், எல்லா குறைவுகளையும் கிறிஸ்து இயேசுனுடைய மகிமை, கிறிஸ்து இயேசுனுடைய மகிமை உங்கள் மேல் வரும் பொழுது அது நிறைவாக்கப்படும், குறைவுகள் மாறும். அவருடைய மகிமை உங்களை மூடிக்கொள்ளும் பொழுது பாடுறோம், ஒரு மகிமையின் மேகம் இந்த ஜனத்தை மூடுதே. நல்ல அழகா பாடுறோம், மகிமையின் மேகம் ஜனத்தை மூடுதே. ஆனா அந்த மகிமை மேகம் ஜனத்தை மூடுது, என்னை மூடுதா? என்னை மூடுதா? என் மேல அவருடைய மகிமை இறங்குதா? யோசித்து பாருங்க. அந்த மகிமை நம்மை மூடிக்கொள்ள வேண்டும். அந்த மகிமை நமக்குள் வரும் பொழுது நம்ம கிட்ட இருக்கிற குறைவுகள் மாறும், நம்ம கிட்ட இருக்கிற குற்றங்கள் மாறும், நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனைகள் மாறும், போராட்டங்கள் மாறும். அந்த பிரச்சனையில கொண்டு இருக்கிற சாத்தான் நம்மளை விட்டு போவான், இருள் நம்மை விட்டு விலகும், அந்தகாரம் விலகும். அதனால ஆண்டவர் சொல்றாரு, அவரை கர்த்தரானவரை தொழுது கொள்ளும் பொழுது, தம்மை தொழுது கொள்ளுற யாவருக்கு ஐஸ்வர்ய சம்பந்தரா இருக்கிறோம். முதல்ல நாம அந்த மகிமைக்குள் பிரவேசிக்க வேண்டும். கொலோசியர்ல சொல்லும் பொழுது பாருங்க, மறுபடியும் அவர் சொல்றாரு பாருங்க, அதிலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புறஜாதியான் என்றும் புற தேசத்தான் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமாயிருக்கிறார். அவருக்குள்ள ஒரு ஏக்கம் பாருங்க. யூத, அதாவது யோவான்ல சொல்லும் பொழுது ரொம்ப அழகா சொல்லுவாரு, அவர் தன்னுடைய சொந்த ஜனத்திடத்துல வந்தார், ஆனா அவர்களும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த யோவான் 1 அதிகாரத்தில், உலகத்திலே எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி, அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமும் அவரை அறியவில்லை. உலகமே அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. யார் தன்னை தொழுது கொண்டார்களோ, யார் தன்னை அறிந்தார்களோ, அந்த அறிந்து கொண்ட மக்களே தன்னை கண்டுபிடிக்கல அப்படின்னும் போது அவருக்கு ரொம்ப வருத்தம். அதனாலதான் அந்த யூதர்களை ஸ்பெசிஃபை பண்ணி அவர் பேசுறத பாக்குறோம். அப்போ தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனாலதான் என்னாச்சு, எல்லாரும் இப்ப வேறுபாடு இல்ல, எல்லாரும் ஒரே ஆளுங்கடாப்பா, எல்லாரும் ஒரே லிஸ்ட்ல வந்துட்டீங்கடா,
நீங்கெல்லாம் யூதனும் இல்ல, கிரேக்கனும் இல்ல, எல்லாரும் ஒண்ணுதாப்பா. ஏன்னா நீங்கள் இன்னும் அறியவில்லை. இப்ப புதிய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா எல்லாம் ஒன்னாயிடுச்சு. யூதனும் நம்ம எல்லாருமே ஒரே லிஸ்ட்ல வந்துட்டோம். இப்போ யூதனா இருந்தாலும் சரி, கிரேக்கனா இருந்தாலும் சரி, அவன் எந்த சந்ததியா இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவை தொழுது கொண்டால் ரட்சிக்கும். அவ்வளவுதான். ஒரே சிம்பிளான ஒரு காரியம். ஆனா அந்த வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். அப்போ இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். யாரு? சத்துருவானவர். சத்துருவானவன் யுத்தம் பண்ணுவான். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவரும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். அப்போ ஆட்டுக்குட்டியானவர் ஆட்டுக்குட்டியானவரோடு இருக்கிறவர்கள் ஆட்டுக்குட்டியானவரோடு யுத்தம் பண்ணுவார்கள். அவரு பல இடங்களை சொல்லுவார். கிதியோன் கிட்ட சொல்லும் பொழுது அவர் சொல்லுவாரு, நீ சும்மா இரு, இந்த யுத்தம் என்னுடைய கர்த்தருடையது, இந்த யுத்தம் கர்த்தருடையது, நீ அமைதலா இரு, நான் பாத்துக்கிறேன், நீ சும்மா இரு, நான் பாத்துக்கிறேன். இதுதான் அவர் சொல்லுவார். இன்னைக்கு நீங்களும் நானும் அவரோடு இணைந்து கொள்ளும் பொழுது, நாம் அவரோடு சேர்ந்து கொள்ளும் பொழுது அவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். அப்ப நம்ம அவரை தொழுது கொள்ளும் பொழுது அவர் நம்மோடு ஐக்கிய வைக்க ஆரம்பிக்கிறார். அவர் நம்மோடு இணைந்து கொள்ள ஆரம்பிக்கிறார். அவருடைய மகிமை நம்மை மூடிக்கொள்ளும் பொழுது அவர் நம்மோடு கூட வாசம் செய்யறார். அதனால தான் சொல்றேன், நீங்களே தேவனுடைய ஆலயம், உங்களில் தேவனுடைய ஆவியானவர் வாசம் செய்வது நீங்கள் அறியீர்களா? அப்ப ஆவியானவர் நமக்குள்ள வந்து விட்ட பிறகு நம்ம ஒண்ணும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சொல்ல, வெள்ளம் போல சத்துரு வரட்டும், ஆவியானவர் கொடியேற்றுவார். வெள்ளம் போல வரட்டும், பிசாசு வரட்டும், அந்த பக்கம் இந்த பக்கம் எந்த பக்கம் வந்தாலும் ஒன்னும் பயம் இல்லை. ஆமென், அல்லேலூயா. எந்த பக்கம் வந்தாலும் பயம் இல்லை. அப்ப அந்த இடத்துல சொல்லும்போது, வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். அப்ப அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள மகிமையா இருந்தால் பிசாசான் தோற்று போகிறவனா இருப்பான். நம்ம பாடுறோம், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அப்போ நீதியின் கரத்தினால் என்னை தாங்குவார். அவர் என்னை நீதியின் கரத்தினால் தாங்குவார். அற்புதம் செய்கிற தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன், ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்ம இடத்துல இருக்கும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை செய்ய அவரால் முடியும். அருமையானவர்களே, நம்ம எந்த விதத்துல நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவார், நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடேன். விசுவாசிய பதறான். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். பாருங்க, அந்த வார்த்தைகள ரொம்ப அற்புதமான வார்த்தை. அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். அதே போல நம்மளுக்கு வார்த்தையை அனுப்பி மகிமைப்படுத்துகிறார். அந்த வார்த்தை நல்ல அருமையா எழுதியிருக்கிறாங்க. நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர், வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கிற தேவன், இந்த பூமியின் வாழ்வு பரலோகத்தின் வாழ்வு ரெண்டுத்தையும் அவர் தான் கொடுக்க முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு
ரெட்டத்தனியா நான் சொல்றேன், நான் அடிக்கடி சொல்றது உண்டு. இந்த உலகத்துல இருக்கிறவங்க நமக்கு உள்ள வித்தியாசம் அதுதாங்க. நீங்க இயேசு ஏற்றுக்கொண்டதுனால வந்த லாபம் என்ன? இந்த உலகத்துல இருக்கிறவன் இயேசு அறியாதவன், அவன் செல்வாக்கா இருக்கிறான், அவன் சந்தோஷமா இருக்கிறான், அவன் எல்லாம் தான் நல்லா இருக்கிறான், நல்ல பார்க்கவே நல்ல கம்பீரமா இருக்கிறான், மாளிகை எல்லாம் வச்சிருந்தா இருக்கிறான். அவனுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? நம்ம பெரிய பணக்காரா இருந்தாதான் கர்த்தருடைய பிள்ளைகளா? இல்லை அருமையானவர்களே, போதுமானதை கர்த்தர் கொடுக்கிறார். போதுமானதை கொடுக்கிறார், நிறைவை கொடுக்கிறார், சமாதானத்தை கொடுக்கிறார், சந்தோஷம். அவன் அவ்வளோ நல்லா இருந்தாலும் சந்தோஷம் சமாதானம் இருக்காது. இந்த உலகத்தில் போராட்டங்கள் நிறைந்திருந்தாலும் பிரச்சனைகள் மத்தியில கூட உங்கள் உள்ளத்திலே ஒரு தெய்வ சமாதானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அதுதான் ஆண்டவர் சொல்றார், உலகம் கொடுக்க கூடாத ஒரு சமாதானம், உலகம் கொடுக்க கூடாத ஒரு சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். அதனால தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார், கூடவே இருக்கிறார். அவருக்கு தம்மை நோக்கி உண்மையாய் கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் சமீபமா இருக்கிறார். நல்ல பாடுற நல்ல பாட்டுங்கள்லாம் நல்லா பாடும். கூடவே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நிஜமாதா, இயேசு இல்லாம நம்மளா வாழ முடியாது. என் பக்கத்திலே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமா இருக்கிறார், கூடவே இருக்கிறார், கூடவே இருக்கிறார், கூடவே இருக்கிறார். சில நேரங்களை விட்டு பிடிக்கிறார், சில நேரங்கள் அவர் காயப்படுத்தி கட்டு போடுகிற தேவன். சில நேரம் காயப்படுத்துகிறார், ஆனால் அவர் கட்டு போடுகிறார். சில நேரம் நம்மை பரீட்சைக்கு உட்படுத்தி பரலோக ராட்சியம் பலவந்த பண்ணி நம்மை அழைத்து கொண்டு போகிறது. சில நேரங்கள நான் வற்புறுத்தி கூப்பிடுவேன் சில பேரை. காரணம் என்னன்னா, பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. எப்படியாகிலும் பரலோகத்துக்கு எல்லாரையும் கொண்டு போய் சேர்க்கணுமே அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், கர்த்தர் எல்லாருமே வாஞ்சி உள்ளவரா இருக்கிறார். எல்லாரும் ராஜ்யத்துக்கு வரணும், ராஜ்யத்தினுடைய பிள்ளைகளா மாறணும். இந்த உலகமே அதான் சொல்றேன், எவ்வளவு மணி நேரங்கள் நம்ம உலகத்துக்கு செலவு பண்றோம், நம்ம ஆண்டவருக்குன்னு எவ்வளவு நேரம் செலவு பண்றோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆனா கர்த்தரை கண்டறியத்தக்க சமயத்தில் தேடி நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். சமீபமா இருக்கும் போது அவரை கூப்பிடணும், சமீபமா இருக்கும் போது அவரை தொழுது கொள்ளணும், சமீபமா இருக்கும் போது பயன்படுத்திக்கணும். இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க, பைபிள்லாம் இருக்குமோ இல்லையோ தெரியல, நாள் சீக்கிரம் நெருங்கிடுச்சு. அடுத்த ஒரு வருஷம் தான் கேப், 28வது வருஷம். நீங்க வேணா எழுதி கூட வச்சுங்க, அது என்னவோ எனக்கு தெரியல. 28வது வருஷம் மிக கொடூரமா இருக்கும். ஆண்டவரை நம்ம தொழுது கொள்வது கூட ரொம்ப கடினமா இருக்கும். நீங்க எழுதி கூட மனசுல என்ன எழுதி வச்சீங்க, இந்த நாட்களை இன்னும் ஒரு வருஷம் அப்படி முன்ன பின்ன அப்படி போகும். ஆனா 28 ரொம்ப கடினமான வருஷமா இருக்கும். அதுக்கு பிறகு ரொம்ப 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 கடினமா இருக்கும். அதுக்கு பிறகு கர்த்தரை தொழுது கொள்வது மிக கடினமா இருக்கும். இருக்கிற நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள், நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏன்னா பாருங்க, இந்த இடத்துல அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல கூட சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, எல்லாருக்கும் கர்த்தராய் இருக்கிற இயேசுவை கொண்டு அவர் சமாதானமாய் சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே. பேதுரு சொல்றாரு, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, எந்த ஜனத்தினாலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதி செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். அப்படி சொல்லிட்டு எல்லாருக்கும் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தை அறிந்திருக்கிறீர்களே. அப்ப ஆண்டவர் பேதுரு மூலமா சொல்லிக்கிற வார்த்தை பாருங்க, தேவன் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. எல்லாரையும் ஒன்னாக்கிட்டார். இப்போ எல்லாரையும் ஒன்னாக்கிட்டார். எல்லாரும் ஆல் ஆர் ஈக்குவல். ஒரு காலத்துல ஒரு கோத்திரம் தன்னை தொழுது கொண்ட கோத்திரத்தை நல்ல உயர்வாதான் வச்சிருந்தாரு. ஆனால் இப்போ புதிய ஏற்பாட்டு காலத்துல எல்லாருமே அவருக்கு முன்பாக எல்லாரும் ஒன்றாகவே இருக்கிறோம். ஆல் ஆர் ஈக்குவல். எல்லாரும் ஒன்றாய் இருக்கிறீர்களே அப்படின்னு சொல்லிட்டார். அவரே வாயால சொல்லிட்டார். யூதன் என்று இல்ல, கிரேக்கன் என்று, எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாய் இருக்கிறோம், அவ்வளவுதான். ஆகவே நம்முடைய இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்தாவை தந்தருளது போல அவர்களுக்கும் தந்தருளி இருக்கிறார். அப்போ பேதுரு அப்போஸ்தலர்கள் ஃபீல் பண்றாங்க, நமக்கு கொடுத்த மாதிரிதான் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அங்க வித்தியாசமே இல்லை. அப்ப யூதன் என்று கிரேக்கன் என்று வித்தியாசமே இல்லை. ஆண்டவர் எல்லாரையும் ஒன்னாக்கிட்டாரு. நமக்கு எப்படி பரிசுத்தாவி கொடுத்தாரு அதே போலதான் அவங்களுக்கு கொடுக்குறாரு.
விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்குகிறார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்க அவங்க உள்ளத்தை சுத்தமாக்குறார். நமக்கு அவர்களுக்கு யாதொரு வித்தியாசம் இராதபடி செய்தார். நல்ல அருமையான வார்த்தைகள் பாருங்க. நமக்கு அவங்களுக்கு யாதொரு வித்தியாசம் இல்லாதபடி செய்தார். அப்போ ஒரு காலத்துல அவர்கள் தங்களை ஒரு பெருமை என்ன சொன்னாங்க, ஆபிரகாமின் பிள்ளைகள் அப்படின்னா ஒரு பெரிய கிரேடு அவங்களுக்கு எல்லாம். நாங்களாம் ஆபிரகாமின் பிள்ளைகள். யோவான் ஸ்நானகிட்ட அப்படியே பேசுறாங்க, நாங்களாம் ஆபிரகாமின் பிள்ளை. அப்போ யோவான் ஸ்நானம் இந்த கல்லுல இருந்து கூட ஆபிரகாம் பிள்ளைகளை ஏற்படுத்த முடியும். அந்த வார்த்தை உண்மை. நம்மள கல்லா இருந்தவர்கள், ஒரு உணர்வற்றவர்களா இருந்தவர்கள், உணர்ச்சி இல்லாம இருந்த நம்மள கல்லுகளை ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாய் மாற்றிருக்கிறார். இந்த கல்லுகளை அவர் மூளைக்கல்லாகி அவரோடு இணைத்து கொண்டார். மூளைக்கல்லாகி இயேசுவோடு இணைத்து கொண்டார். அருமையானவர்களே, ஆனால்தான் இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் ஒவ்வொரு இருதயத்தையும், யாருடைய இருதயம் கர்த்தர் பக்கம் திரும்பி இருக்கிறதோ, ஹல்லேலூயா, thank you Jesus. ஆண்டவர் சொல்றாரு, அந்த இருதய கர்த்தர் பாக்குறார், மனுஷ முகத்தை பாக்குறார், ஆனா ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பாக்குறார். அப்ப அந்த இடத்துல பார்க்கும்போது ஆண்டவர் அந்த இருதயத்தை பார்க்கும் பொழுது யாரெல்லாம் இருதயம் எந்த இருதயம் அவரை நோக்கி பார்க்குதோ அந்த இருதயத்துல பரிசுத்தாவியை ஊற்றுகிறார். அந்த இருதயத்தை பரிசுத்தாவினால் நிரப்புகிறார். அப்படி நிரப்பி அவர் சொல்றாரு, பரிசுத்தாவியை தந்தரது போல நமக்கு கொடுத்தது மேல அவங்களுக்கு கொடுத்து அவர்களை குறித்து சாட்சி கொடுக்கிறார். விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்குகிறார். நமக்கும் அவர்களுக்கு யாதொரு வித்தியாசம் இராதபடி செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனா இந்த ரோமர் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது, தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன், புறஜாதிகளுக்கும் தேவன் அல்லவா? ஆம், புறஜாதிகளுக்கும் அவர் தேவன் தான். விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும் விருத்த சேதனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாயும் நீதிமான்களாக்குகிற தேவன் ஒருவரே. விருத்த சேதனம் உள்ளவர்கள் யாரு? யூதர்கள். விருத்த சேதனம் இல்லாதவர்கள் யார்? புறஜாதிகள். ஆபிரகாம் மூலமாய் விருத்த சேதனத்தின் மூலமாய் யூத வம்சமானது கர்த்தருக்கு என்று ஒரு உடன்படிக்கையின் பிள்ளைகளாக வாழ்ந்துட்டு வந்தாங்க. படிப்படியா அந்த சந்ததிகள் வந்தாங்க. ஆனா விருத்த சேதனம் இல்லாதவர்கள் யாரு? புதிய ஏற்பாட்டினுடைய அந்நியர்களாக, புறஜாதிகளாக, கிரேக்கர்களாக கருதப்பட்ட எல்லாரும். இப்ப இவர்கள் 2 பேருமே எப்படி? விசுவாசத்தினால்தான் ஒன்றாய் மாறுகிறார்கள், விசுவாசத்தினால்தான் நீதிமான்களாய் மாறுகிறார்கள். ஆனால் விருத்த சேதனம் இல்லாத காலத்திலே அவன் விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு முத்திரையாக விருத்த சேதனமாகிய அடையாளத்தை பெற்றான். அப்போ விருத்த சேதனம் இல்லாத காலத்திலேயே யார் விசுவாசித்தான்? ஆபிரகாம். அப்ப ஆபிரகாம் யூதர்களுக்கும் தகப்பன், புறஜாதிகளுக்கும் அவன் தான் தகப்பன். எப்படி என்றால், விருத்த சேதனம் இல்லாத காலத்திலே, அப்போ விருத்த சேதனம் இல்லாத காலத்துல அங்க பாத்தீங்கன்னா ஆபிரகாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான், விசுவாசத்தினாலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னாக்கா அதுக்கு முத்திரையாக என்ன செஞ்சாரு ஆண்டவர், நீ ஒரு விருத்த சேதனம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சரீரத்துல ஒரு அடையாளத்தை அவர் கொடுக்கிறார். அருமையானவர்களே, இந்த இடத்துல பாத்தீங்க சொன்னாக்கா, மேலும் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அவன் விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு முத்திரையாக விருத்த சேதனமாகிய அடையாளத்தை அவன் பெற்றுக்கொண்டான். அதே போல விருத்த சேதனம் இல்லாதவர்களை விசுவாசிக்கிற யாவருக்கு நீதி என்ன பண்ணும் பொருட்டாக அவர்களுக்கு அவன் தகப்பனா இருக்கும்படிக்கு விருத்த சேதனத்தை பெற்றவர்களாய் மாத்திரமல்ல, நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அடைந்த விசுவாசமாகிய அடிச்சுவடுகளில் நடக்கிறவர்களுமாய் இருக்கிறவர்களுக்கு தகப்பனாய் இருக்கும்படிக்கு அந்த அடையாளத்தை பெற்றார். அப்போ 2த்துக்கும் அவர் தான் தகப்பனாய் இருக்கிறார். அருமையானவர்களே, 2த்துக்கும் அவர் தான் தகப்பனாய் இருக்கிறார். அப்போ விருத்த சேதனம் இல்லாத காலத்துல ஆபிரகாம் கர்த்தரை ஏற்றுக்கொண்டான். ஆனா அதுக்கு அடையாளமாய், உடன்படிக்கையின் அடையாளமாய் விருத்த சேதனம் பெற்றுக்கொண்டான். அப்போ இல்லாத காலத்துல அவன் புறஜாதி, விருத்த சேதனம் இல்லாத காலத்துல அவன் புறஜாதி. புறஜாதியா கல்தேயர் நாட்டுல ஊர் என்ற தேசத்துல வாழ்ந்த ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்தார். புறஜாதியா இருந்த நிலையில தான் ஆண்டவர் அழைத்தார். அந்த அழைப்பு நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அழைப்பா இருக்கு. அதே போலதான் விருத்த சேதனம் செஞ்சு உடன்படிக்கை செய்த பிறகு அது
கர்த்தர் ஒரு உடன்படிக்கையின் பிள்ளைகளுக்கும் அவரை தகப்பனாக்கிறார். இப்படி 2 விதத்திலும் ஆபிரகாம் நமக்கு தகப்பனா மாறுறாரு. ரோமர் 9ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது, தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மிகவும் நீடிய சாந்தத்தோடு பொறுமையா இருந்தார். உனக்கு என்ன? அவர் யூதரிலிருந்து மாத்திரமல்ல, புறஜாதிகளிலும் இருந்து நம்மை அழைத்தாரே. அப்போ ஆண்டவர் நம்ம எவ்வளவு நேசிக்கிறார் பாருங்க. இந்த 12வது வசனத்தினுடைய ஆழம் அதுதான். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசம் இல்லை. கர்த்தர் நம்மையும் நேசிக்கிறார். அப்போ அந்த ஒரு அழிவுக்கென்று வைக்கப்பட்ட கூட்டம், அந்த அழிவுக்கென்று வைக்கப்பட்ட அந்த கூட்டத்தில இருந்து நம்மை நீடிய சாந்தத்தோடு ஒரு பொறுமையோடு நம்மை அழைக்கும் பொழுது, யூதரிலிருந்து மாத்திரமல்ல, புறஜாதியிடம் இருந்து நம்மை அழைத்திருக்கிறாரே. அப்போ நம்மை ஒரு மகிமையின் ஐஸ்வர்யத்தை பெற்றுக் கொள்ளும்படிக்கு நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறாரே. ஐஸ்வர்ய சமணராய் நம்ம எல்லாரும் எல்லா விதமான ஐஸ்வர்யத்தை பெற்றுக் கொள்கிறார். அதுதான் இந்த இடத்துல 12ஆம் வசனம் சொல்லுது, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை. எல்லாருக்கும் கர்த்தரான தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சமணராய் இருக்கிறார். அதனால கிறிஸ்துவ மரித்தோர் மேலும் ஜீவனோர் மேலும் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார். ஆனால் ஈசாயின் வேறு புறஜாதியை ஆளும்படிக்கு எழுப்புவாகி ஒருவர் தோன்றுவார், அவரிடத்தில் புறஜாதியார் நம்பிக்கை வைப்பார்கள் என்று ஏசாயா சொல்றார். அப்போ ஈசா என்ற அடிவேலில் இருந்து தோன்றுகிறவர், அவர் இந்த புறஜாதிகளை குறித்தும் அவர் தீர்க்க தரிசனம் சொல்லிதான் இருக்கிறார். அவருக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை, மறைவானது ஒன்றும் இல்லை. அப்படி என்றால் இவர்கள் இப்படி எல்லாம் ஒதுக்குவாங்கன்னு தெரியும். அதனாலதான் புறஜாதியில அப்போ இருந்தே முன்குறித்தே சொல்லி இருக்கிறார். அப்போ அந்த இடத்துல ஏசாயா சொல்றார் பாருங்க, ஈசாயின் வேறும் புறஜாதியாரை ஆளும்படிக்கு எழும்புகிறவர் ஒருவர் தோன்றுவார். அப்ப புறஜாதிகளாகிய நம்மை ஆளும்படிக்கு எழும்புகிற இயேசு கிறிஸ்து ஈசாயின் வேரிலிருந்து, தாவீதின் சந்ததியிலிருந்து தோன்றியிருக்கிறார். அவரிடத்தில் புறஜாதியார் நம்பிக்கை வைப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்து நம்பிக்கை வைக்கும் பொழுது, விசுவாசத்தோடு அவரை தொழுது கொள்ளும் பொழுது, நாம் சகலத்திலும் ஐஸ்வர்ய சமணராய் இருப்போம். நமக்கு ஒரு வெட்கப்படாத ஒரு ஜீவியம் கிடைக்கும். எபேசியர் 1:7 சொல்லுவோம், அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவமன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கு. கிருபையின் ஐஸ்வர்யம். அப்போ அவருடைய கிருபை எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது. அந்த ஐஸ்வர்யமானது எல்லாருக்கும் நிரம்பி வழிகிறது. அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். அப்படி என்றால் என்னன்னா, அதுக்கு ஒரு அளவே இல்லை. அதுக்கு ஒரு லிமிட் இல்லாதது. அந்த அவருடைய ஐஸ்வர்யத்துக்கு அளவே இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த கிருபைக்கு அளவில்லை, மகிமைக்கு அளவில்லை. அப்போ எல்லாவற்றுக்கும் அளவில்லை, விசுவாசத்துக்கு அளவில்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலையில அவருடைய ரத்தமானது நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. கடைசியா சொல்றேன் பாருங்க சில காரியம். அதுல சொன்னது பழைய ஏற்பாட்டுல ஏகோவான்றது, அந்த இடத்துல புதிய ஏற்பாட்டுல கிரேக்க மொழியில என்ன சொல்றது, குரியோஸ், அதாவது இயேசுவை குரியோஸ் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர், புதிய ஏற்பாட்டுல அதுக்கு என்ன அர்த்தம்னா, குரியோஸ் ஆண்டவர் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இந்த முழங்கால் யாவும் அவருக்கு முன்பாக முடங்கும் என்று பார்க்கிறோம். அப்போ இந்த பூமிக்கு மனிதனாய் வந்த இயேசு கிறிஸ்து மரணத்தை ஏற்று நமக்காக ரத்தத்தை சிந்தி, சிலுவையில ரத்தத்தை சிந்தி அவர் ஜெயம் எடுத்திருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கிறவர்கள், அது ஏசாயால சொல்லுவோம், பூமியின் எல்லையில் எங்க இருக்கிறவர்கள் என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் எனக்கு முன்னிட்டு ஆணையிடும் என்று சொல்லி அந்த இடத்துல அவர் சொல்றதை பாக்குறோம். அப்ப இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவது இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, நம்ம ஆண்டவருக்கு சொல்லுகிற இந்த வார்த்தையை நம்ம சற்றே யோசித்து பார்க்கணும். அப்ப இந்த முழங்கால் யாவும், இந்த பூமியில இருக்கிற சகல ஜாதிகளும் சகல கோத்திரங்களும், இந்த பூமியினுடைய எல்லையில எந்த கோத்திரம், எந்த ஜாதி, எந்த நிறம், எந்த எதுவா இருந்தாலும் சரி, இயேசுக்கு முன்னாடி முழங்கால் படி இட்டால் மட்டும்தான், அவர்களை இயேசுவை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் ரட்சிப்பு உண்டு. அது நீதியான வார்த்தை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுதான் நீதியான வார்த்தை. இது கட்டாயம் நடக்கும். இது என் வாயிலிருந்து புறப்பட்டது என்று ஏசாயால சொல்லப்படுது. ஏசாயா 45ஆம் அதிகாரத்துல நீங்க எடுத்து வாசித்து கூட பாருங்க, 22 24 வரைக்கும். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வானத்தில பூமியில எனக்கு சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ தேவன் ஒருவர் தான், தேவனுக்கு மனுஷருக்கு மத்தியஸ்தர் ஒருவர். அப்ப இயேசு கிறிஸ்து தான் ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தா, மத்தியஸ்தர். அவர் இந்த பூமியில நமக்காக வந்தவர். இந்த பூமியில நமக்காக மறுபடி உயிரோடு எழுந்து உன்னதங்களில் வீற்றிருக்கிறவர் அவர் தான். ஆகவே அப்படிப்பட்ட நல்ல தகப்பன் அவர் நமக்காக இந்த நாளில
சொல்லியிருக்கிறார் பாருங்க. யோவேல் 2:32 சொல்லும் பொழுது கூட, அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியா இருப்பவர்களுக்கு ரட்சிப்பு உண்டாயிருக்கும். அதாவது நல்ல கவனிக்கணும், இந்த வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியா இருக்கிறவர்கள். அப்போ யாரெல்லாம் ரிமைனிங் பர்சன், யாரெல்லாம் மீதியா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் ரட்சிப்பு உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த இடத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம பற்றி கொள்ளும் பொழுது, அவரை நோக்கி பார்க்கும்போது, அவரை விசுவாசிக்கும் பொழுது நமக்கு ரட்சிப்பு உண்டாகும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதனால்தான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். ஆக ஏசாயால சொன்ன தீர்க்கதரிசன வசனத்தின்படி, பவுல் சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுகிறார். அவரை நோக்கி பார்த்து நம்முடைய வாழ்க்கையில ரட்சிப்பை பெற்றுக்கொள்வோம், பிரகாசத்தை பெற்றுக்கொள்வோம், வெட்கப்படாத ஜீவத்தை பெற்றுக்கொள்வோம், ஒரு விடுதலை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்கு அவன் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ராஜா, சர்வ வல்லவரே. அப்ப அந்த கேட்ட சத்தியத்தின்படி தகப்பனை நாங்கள் உம்மை பற்றி கொண்டு, நீர் எங்களையும் ஒரு பொருட்டாக எண்ணி அப்பா உம்மை தொழுது கொண்ட ஜாதியோடு எங்களையும் இணைத்து, யூதன் என்று கிரேக்கன் என்று இல்லை, எல்லாரும் கர்த்தருக்கு முன்பாக ஒன்றாயிருக்கிறார்கள் என்று சொன்னீரே. நாங்கள் எம்மாத்திரம் தகப்பனே, எங்களையும் ஒரு பொருட்டாய் எண்ணி இருக்கிறே. இந்த கல்லுகளில் இருந்தோம் அப்பா எனக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளை, அதாவது ஆபிரகாமின் சந்ததி எழுப்ப முடியும் என்று சொல்லி அப்பா எங்களையும் எழுப்பி இருக்கிறீரே. மக்கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. கேட்ட சத்தியத்தின்படி நாங்கள் இன்னும் உம்மை கிட்டி செய்யற, இன்னும் விசுவாசத்தோடு அப்பா எங்கள் வாழ்க்கையில ஜெயம் எடுக்க, சத்துருவை ஜெயம் எடுக்க உம்மை பற்றி கொண்டு, உலகத்தில் இருப்பவனை காட்டில் எங்களில் இருக்கிற பெரியவர் என்பதை நாங்கள் நம்பி, நாங்கள் விசுவாசிக்கிற விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்பதை நாங்கள் ஒவ்வொரு நாள் அறிக்கையிட உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் விசுவாசிக்கிற விசுவாசம், உண்மை விசுவாசிக்கிற விசுவாசமே இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை, இந்த உலகத்தில் இருக்கிற பிசாசை, இந்த உலகத்தின் அதிபதியை, எங்களுக்கு வருகிற போராட்டத்தை, எங்களுக்கு வருகிற நோயை ஜெயிக்கிற ஜெயமாய் இருக்கிறது என்பதை உணர்ந்து நாங்கள் செயல்பட உதவி செய்யுங்க. அப்பா நீ கிருபை தாங்க. எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறேன். நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.